Hi, hello, good morning. Welcome to my PTMS channel. This video sponsored by Buy More eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. வணக்கம். நம்ம PTMS அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காண கண்கோடி வேண்டும் அப்படிப்பட்ட அழகிய முருகனை பற்றி நம்ம ஒவ்வொரு தொகுப்புலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த அழகனான கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் நம்ம முருகனின் பழனிமலையை பற்றி தான். பழனிமலையில் அவருடைய விக்கிரகங்கள் அமைஞ்ச சிறப்பை பற்றி தான். நம்ம தமிழ் கடவுள் முருகனை பற்றி பழனிமலையை பற்றி பார்ப்போமா? வாங்க வீடியோவில் போகலாம். சாதிலிங்கம், மனோசிலை, கந்தகம், காரம், கந்தகபூரம், வெள்ளை பாஷாணம், கௌரி பாஷாணம், தொட்டி பாஷாணம் ஆகிய 9 வகையான விஷத்தன்மையை கொண்ட பொருட்களையே நவபாஷாணம் என்று அழைக்கிறோம். இவற்றில் உள்ள அணுக்களை முறைப்படி பிரித்து மீண்டும் சேர்ப்பதை நவபாஷாணம் கூட்டுதல் என்று சொல்வதுண்டு. இப்படி நவபாஷாணம் கட்டுதல் முறையை அளவோடு நவபாஷாணங்களை சேர்த்து முறைப்படி செய்யப்பட்ட சிலையில் படும் அபிஷேக நீர் மற்றும் பொருட்கள் நோய் தீர்க்கும் மருந்தாக மாறுவது நம்பிக்கை நிலவுகிறது. அவ்வகையில் முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்றான திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலையில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சிலை, கொடைக்கானலில் உள்ள குழந்தை வேலப்பர் சிலை, சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சுகவந்தனேஸ்வரர் கோயிலில் உள்ள இரட்டை முக பைரவர் சிலை, சிவகாசியில் உள்ள லட்சுமி நாராயணர் கோயிலில் உள்ள பெருமாள் சிலை, தேவிப்பட்டினத்தில் உள்ள நவகிரக சிலைகள் ஆகிய நவபாஷாணங்களால் ஆனவையாகும். முருகனின் 6 படை வீடுகளில் பழனிமலை ஆலயத்தை தவிர மற்ற 5 தலங்களிலும் சுப்பிரமணியன் என்ற பெயருடன் அருள்பாலிக்கிறார். ஆனால் பழனியில் மட்டும் கையில் தண்டத்துடன் தண்டாயுத பாணியாக அழகிய திருநாமம் கொண்டு அழைக்கப்படுகிறார். போகர் தலைமையில் 81 சித்தர்களால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நவபாஷாண சிலை. இங்கு உள்ள மூலவர் நவபாஷாணத்தால் ஆனவராகும். இந்த மூலவரில் மேல் பட்டு வரும் பால் மற்றும் மற்ற பொருட்கள் அனைத்துமே மருத்துவ தன்மை கொண்ட மருந்தாக நோய்களை தீர்க்க பயன்படுகிறது. 6 படையில் இந்த பழனிமலை முருகன் கோயிலில் மட்டுமே நவபாஷாண சிலை இருக்கிறது. முருகன் எவ்வளவு பெரிய மருத்துவ மருந்தை நமக்கு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அவர் மேனியில் படும் பாலே நமக்கு மருந்து.
This video sponsored by Mode eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். பை மோட் eShopping. பழனி முருகன் கோயிலில் மூலவர் சிலை பலவிதமான மூலிகைகளை கொண்டு போகர் தனது கையால் செய்ய தெய்வ உத்தரவின் பேரில் 9 ஆண்டுகள் செய்த சிலையே ஆகும். ஆனால் முருகனின் தலையிருக்கும் ருத்ராட்ச மாலை, கண், மூக்கு, வாய், கை விரல்கள் என அனைத்தும் ஒளி கொண்டு செதுக்கியதைப் போல் காட்சி தருவது இச்சிலையின் மற்றொரு தனி சிறப்பாகும். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னரே போகரால் உருவாக்கப்பட்ட இந்த சிலை இன்று வரை மருத்துவ குணம் மாறாமல் இருப்பது பழனி முருகனின் சிலையின் அதிசயமே ஆகும். நமக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய வரமாகும். கலியுகத்தில் ஏற்படும் வியாதிகளை தீர்க்க அருமருந்தாய் வந்திருக்கும் நமது முருகர் அவரது சக்தியால் மட்டும் நோய்களை குணப்படுத்தாமல் அவர் மேனியில் பட்டு வரும் அந்த அறமருந்தால் நோய்களை குணமாக்குகின்றார் நமது முருகர். This video sponsored by Mode eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். பை மோட் eShopping. பழனி முருகன் சிலையில் சேர்க்கப்பட்டுள்ள 9 பாஷான பொருட்கள் ஒவ்வொன்றும் நவகிரகங்களுடன் தொடர்புடையதால் பழனி முருகனை வழிபட்டால் நவ கிரகங்களையும் வழிபட்ட பலனை பெறலாம். அத்தோடு நவகிரக தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்கின்றனர். பழனி முருகன் சிலை எப்பொழுதும் உஷ்ணத்துடன் காணப்படுவதால் காலையில் நடை திறக்கப்படும் பொழுது முருகன் சிலை வியர்த்து வியர்வைகள் துளிகள் அரும்பி இருப்பதால் This video sponsored by Mode eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். பை மோட் eShopping. சிலையில் வியர்வை துளிகள் அரும்பி இருக்குமாம். முருகனின் சிலையில் வியர்த்த நீர் கலந்த தீர்த்தம், முருகனின் திருமார்பில் இரவில் சாத்தப்படும் சந்தனம் ஆகிய இரண்டும் அனைத்து விதமான நோய்களை தீர்க்கும் கூடிய மிக உயர்ந்த மருந்தாக அமைகிறது. விஷம் என கூறப்படும் பொழுதும் குறிப்பிடப்படும் பொருட்களால் செய்யப்பட்ட சிலை மீது இரவில் வைக்கப்படும் பொருள் காலையில் மருந்தாக மாறுகிறது. இன்றும் பழனியில் நடக்கும் மிக மிக அதிசயமாகும். நம் மக்களின் நோய்களை தீர்க்க முருகன் தன் மேனியால் கலியுகத்தில் வந்து நமக்கு அருமருந்தாய் அமைந்திருக்கின்றார். அவர் மேனியில் பட்டு வரும் நீரும் அவர் மேனியில் சாத்தப்படும் சந்தனமுமே நமக்கு மிகப்பெரிய மருந்தாகும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இதுவரை PTMS சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.